வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் எப்படி சால்சா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சால்சா செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், அப்புறம் தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தக்காளி அதுவும் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறேன், நல்ல ஜூஸியாக. ஸோ வந்து அந்த சால்சாவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் கலரை கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த நல்ல காரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் புதினா இலை கொஞ்சம். பொதுவாக சால்சாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் வெங்காயம் சேர்த்துப்பாங்க. பட் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துக்கல. ஏன்னா வெங்காயம் சேர்த்தா ரொம்ப அந்த ரா ஸ்மெல்லு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால இன்றைக்கி நான் வெங்காயம் ஒமிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட நான் கூட இப்போ வந்து ரெட் கலர், அதாவது சிவப்பு குடமிளகாய் சேர்க்குறேன். ஏன்னா அந்த ரெட் கலர் கேப்சிகம் வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும். ப்ளஸ் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா இடிச்சிக்கலாம். இதை சால்சாவை நீங்கள் வந்து இன்னும் நிறைய குவான்டிட்டி வேணும்னா மிக்சிலையும் செய்யலாம். மிக்சியில் செய்யும் போது ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பல்ஸ் மோடு மாதிரி அரைக்கலாம். அப்போ அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் இதோடு சேர்த்து சால்சாவுக்கு முக்கியமாக சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் லைம் ஜூஸ் தான் இதுக்கு. அந்த புளிப்பு, அந்த லைம் ஜூஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா நம்மளோட சால்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்சா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேச்சோஸு, அதாவது இந்த கார்ன் நேச்சோஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர வந்து இந்த சப்பாத்தி, டார்ட்டிலா ரேப்ஸ்க்கெல்லாம் ஃபில்லிங்க்கு வந்து டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக நீங்கள் சால்சா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பன்னீர் ரோஸ்ட் பண்ணி சால்சா, அப்புறம் சீஸ் எல்லாம் வச்சு சப்பாத்தி ரேப் பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸாக இருக்கும். இதுதான் நம்மளோட சால்சா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.